சிஸ்டர் சொல்கிறீங்களா? என்னையின்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்யாததையாக. அப்புறம் கர்த்தருடைய நாமத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நாலாவது பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் ஆசீர்வாதம். அஞ்சாவது தகப்பன் தாயையும் கனப்படுத்தணும். ஆறாவது பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு பொருட்களை அடுத்தது பிரதர் சொல்கிறீங்களா? இன்னைக்கு உனக்கு ஒரு தேவன் இருக்க வேண்டாம். விக்கிரகத்தை விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. தேவனுடைய நாமத்தை வீதியில் வழங்கக்கூடாது. பசுத்த ஓய்வு நாளை ஆசிரியக்கணும். அடுத்தது தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும். கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. இரண்டுடைய களவு செய்யக்கூடாது. சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பிறருக்குரியதை இச்சிக்கவும் கூடாது. என்னையன்றி வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக, வீணிலே நாமத்தை வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய பொருட்களை இச்சியாதிருப்பாயாக. பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. பாஸ்டரை எத்தனை பேருக்கு தெரியாது? யாரெல்லாம் பாஸ்டரை பார்க்கல இதுவரை? ஓகே, பாஸ்டர் புதுசாக ஒருத்தர் இருக்காங்க. ஓகே, அவர் மீட்டிங்கில் நான் சந்திச்சிருக்கேன். சரி சரி. ஸோ எல்லாருமே கண்ணாடி போட்டதில் சரி சரி. ஸோ பாஸ்டர் அடுத்த செமஸ்டர் நமக்கு டீச் பண்ணுவாங்க. அடுத்த செமஸ்டர்னா வர செமஸ்டரில் அதுக்கு அடுத்த செமஸ்டர் நமக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்டரை இப்போ நம்ம கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாம். ஸோ பாஸ்டர் 15 minutes ஒரு ஸ்பெஷல் தாட், ஸ்பெஷல் ரெவலேஷன் இப்போ கொடுக்க போகிறாங்க. ஸோ பாஸ்டர் பெரிய பலமாக கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன சொல்லலாம், அதாவது விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை குறித்து படிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருமே இப்போ உலகத்தில் என்னென்னமோ படிக்கிறாங்க. உலகத்தில் என்னென்னமோ படிக்கிறாங்க. ஆனால் அந்த படிப்புக்கு மேலே உள்ள ஒரு விலையேர்ந்த ஒரு படிப்பை நீங்கள் படிக்கிறீங்க. அதுதான் பைபிள். பைபிள் நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் புக் எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஞானம் தான், அந்த மனுஷனுக்கு இருக்கிற ஒரு ஞானம். அந்த ஞானத்தில் தான் பைபிள் எழுதியிருப்போம், அது மற்ற புக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் பைபிளை குறித்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அங்கே மனுஷன் ஞானமே கிடையாது. அங்கே ஃபுல்லாகவே தேவனுடைய ஞானம் மட்டும்தான் வெளிப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அதாவது ஒரு புக்கோ இல்லை உலகத்தில் பெரிய பெரிய லைப்ரரியில் என்னென்னமோ இருக்குது. ஆனால் இதுதான் விலையேற பெற்ற புக்குன்றது வெளியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இப்படி உட்காந்து படிக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடவுள் இந்த வாஞ்சையை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த வாஞ்சையை கொடுத்து அதில் படிக்க வைக்கிறார் அப்படின்னும் போது ரொம்ப அதில் ஒரு ஆனந்தத்தை நம்ம அடைய முடியும்.
இந்த ஹீப்ரூ மொழியில் எழுதப்பட்ட இந்த பைபிள் அதுலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனை வந்து அழிச்சிருக்காங்க. அதை திரும்பியும் ஸ்காலர்ஸ் வந்து அதை ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரீகலெக்ட் பண்ணி எல்லாமே சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹீப்ரூ பைபிளில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், அதே மாதிரி சயின்ஸ் இருக்கும். அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இப்போ புதுசாக சப்ஜெக்ட்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லையா, இங்கிலீஷு, மேக்ஸு, தமிழ், இந்த மாதிரி சோஷியல் சயின்ஸு, ஹிஸ்டரி, இதெல்லாம் எல்லாமே உட்காந்து எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஹோல் பைபிள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் கவர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பைபிள் உங்களுக்கு தெரியும் 40 பேருக்கு மேலே அதை எழுதியிருக்கிறாங்க. 40 சொல்கிறாங்க, 40 பேருக்கு மேலே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நிருபம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது எந்த நிருபம்? வெரி குட். அப்போ அந்த எபிரேயர் நிருபம் வந்து யார் எழுதியிருக்கலாம், ஒருவேளை பவுல் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கிறதுனால தோராயமாக 40 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 40க்கு மேற்பட்டவர்கள் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம் அப்படின்றது தான் அதில் இருக்குது. ஆனால் 40 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, இப்போ சாதாரண ஒரு புக் எழுதும் போது அவனுக்கு எல்லா நாலேஜும், அவனுக்குள்ள நாலேஜை வந்து அதில் துணிப்பான், ஃபுல்லாகவே துணிச்சு சேகரித்து அதில் எழுதுவோம். ஆனால் 40 பேரும் ஒரே ரெவலேஷன் எழுதுறாங்க பாருங்க, ஒரே வெளிப்பாட்டை உடையவர்களாக எழுதுறாங்கன்னா இது வந்து மனித மூலம் நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம், ஒவ்வொரு பீரியடு. அதாவது ஒரு ஒரு இப்போ நமக்கு எப்படி இப்போ செல்ஃபோன் காலம் மாதிரி அங்கேயே சில நவீன காலங்கள் அன்னைக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசிரியர்கள் எழுதும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியை அதிலிருந்து அவங்க பிரிக்கவே இல்லை, கரெக்டாக அதில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதை தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது இது வந்து கண்டிப்பாக அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம், இது மனுஷ மூளை கிடையாது, இது ஆண்டவருடைய மூளையில் தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போது கடவுள் தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவராக இருந்து செயல்பட்டு இது எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் தான் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சும்மா சொல்கிறேன். இப்போ இந்த ஹீப்ரூ பைபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்குல்ல, நம்ம பைபிளில் 5 வார்த்தை இருக்கும். ஆனால் ஹீப்ரூ பைபிளில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 7 வார்த்தை இருக்கும். 7 வந்து எதை குறிக்குது அப்படின்னா சிருஷ்டிப்பை குறிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் வசனம் 7 வார்த்தை அங்கே வந்தாலே, 7ன்ற நம்பர் அங்கே வந்தாலே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த ஹீப்ரூ பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அதில் வந்து அந்த 7ன்றது சிருஷ்டிப்பை குறிக்கிறதுனால அந்த அதிகாரம் பூரா சிருஷ்டிப்பை பற்றி தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பர் கால்குலேஷன்லேயே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி மேக்ஸ் நல்லதுனால எல்லாமே இருக்குது. நீங்கள் எடுத்து படித்து பாருங்களேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படித்து பாருங்கள், என்ன போட்டிருக்கு? ஆதியாகமம் 17:5. அதாவது ஒரு ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம். இப்ப ஆண்டவர் வந்து ஆபிராம் அப்படின்ற பேரை மாத்தி ஆபிரகாம், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், அதோடைய அப்படி ஒரு பேரை மாத்துறாரு பாரு. மாற்றும் போதே அவனோட ஆயுசு நாட்களும் அங்க நிர்ணயிக்கப்படுதாம். ஒரு மனுஷன் பிறக்கும் போதே இல்ல பேர் சூட்டு போதே கடவுள் என்ன பண்ணிடுறாரு, நம்மளுடைய ஆயுசு நாள் எவ்வளோ, நம்ம எவ்வளோ நாள் வாழ போறோம் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. இப்போ ஆபிரகாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 17th chapter 5th verse போட்டிருக்கா. ஆபிரகாமோட ஆயுசு நாள் எவ்வளோ? அந்த 175 175 17:5 இதெல்லாம் ஒன்றா சேர்த்திக்கிட்டா 175 அங்கே வந்துடும். சரி, 27th chapterல 5th verse, அதாவது 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் 125:7. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். 175 வருஷம் கரெக்டாக வந்துருச்சா? 175. அப்போ 175, அதாவது இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். ஒரு மனுஷன் மேக்ஸும் போடணும், சயின்ஸும் கொண்டு வரணும், அதே சமயத்தில் வரலாறையும் கொண்டு வரணும், உண்மை எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஆனால் எல்லாம் கொண்டு வரதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கெல்லாம் கரெக்டாக வந்தால் தான் அது ப்ரூவன் வேர்ஸாக. அப்படி பைபிள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வார்த்தைகளும் ப்ரூவ் பண்ணப்பட்ட வார்த்தைகள்.
இப்போ நீங்கள் பைபிள் எடுத்து பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து 175 தடவை போட்டிருப்பாங்க அவங்க பேரை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு காலகட்டத்தில் எழுதின ஆசிரியராக இருந்தால் மோசே 5 புக் எழுதினாருன்றாங்க, அதோட முடிஞ்சிருக்கும். அந்த பழைய ஏற்பாட்டில் வேற வேற ஆட்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் கரெக்டாக 175 தடவை தான் இவர் பேர் வரணும்னு நிர்ணயிக்க முடியுமா? அப்படின்னா பைபிள் மாத்திரம்தான் கால்குலேஷனில் பெர்ஃபெக்டான புக்கு. அப்படின்னா இதை வந்து மனுஷ மூளையில் இது சுத்தமாக செய்யவே முடியாது. யாரோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஆனால் இது கடவுள் வந்து அவர் ஃபெயிலே ஆக மாட்டார். அவர் வந்து அவருடைய அந்த அறிவை மனுஷனுங்களுக்குள்ளாக புகட்டி அதை எழுத வச்சார். அப்படி எழுத வைக்கும்போது பைபிளுடைய கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக வரும். இப்படி தான் ஹீப்ரூ பைபிள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நான் சொன்னேன். ஏன்னா இந்த பைபிள் நம்ம சுமக்கிறோம் அப்படின்னாலே இது வந்து இதை சுமக்கிறதுக்கு ஆக்சுவலாக நமக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இதை படிக்கும்போது தான் நமக்கு தெரியுது இந்த புக்கை சுமக்கிறதுக்கு நமக்கு ஒரு அருகதை வேணும் அப்படின்னு. அப்போ அந்த அருகதையை இயேசு கிறிஸ்து தான் கொடுத்துருக்காரு இல்லையா? அவர் தான் நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி நம்மளும் இந்த வார்த்தையை எடுத்து கையில் சுமக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அதுக்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஓகே, இப்போ இந்த விலையேற பெற்ற இந்த பைபிளில் ஒரு நோக்கம் இருக்குது. அதை நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். திடீர்னு சார் வந்தப்போ ஒரு சுருக்கமாக ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. ஓகே, இந்த டைமில் ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்கிறேன். நான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய ஒரு பெரிய ஒரு நோக்கம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவனுடைய பாவத்துக்கு வேண்டிய பரிகாரம்லாம் செலுத்த வந்தார். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ராஜ்யம்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய ஒரு நோக்கம். அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் வந்தார். பாருங்க, பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்கு இல்லையா? பரலோக ஹெவன் ராஜ்யம். இப்போ பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்கு. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ஓகே, ஏன்னா நம்ம இதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பரலோக ராஜ்யத்தில் ராஜ்யம்னு ஒன்று இருந்தால், ராஜ்யம்னா ஒன்றும் இல்லை. இப்போ ராஜ்யம்னா இப்போ மைசூர் பேலஸ் அங்கே இருக்கு, அங்கே ஒரு ராஜ்யம். அங்கே ராஜ்யம்னு ஒன்று இருந்தால் அங்கே யார் இருப்பா? ராஜா இருப்பார். அப்போ இங்கே யார் ராஜா அப்படின்னா இயேசுதான் ராஜா. அவர் தான் ராஜாதி ராஜாவா இங்கே இருக்க. இப்போ இந்த ராஜாதி ராஜா, சிம்பிளாக நான் சொல்கிறேன் பைபிள் புரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த ராஜாதி ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த பரலோகம் மாதிரியே இன்னொன்று நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பூமியை ஆண்டவர் கிரியேட் பண்ணுறாரு. இந்த பூமியில் இந்த ஏதேன்னு ஒரு தோட்டம் இருக்கு இல்லையா? ஏதேன் தோட்டம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பரலோகமாகவே, அதாவது பரலோகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயே வச்சிருந்தார். இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஜபத்தில் சொல்லி கொடுப்பார் இல்லையா? பரமண்டலத்தில், அதாவது பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அந்த ஜபத்தை நம்ம அடிக்கடி சொல்றோம். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரியும். என்னன்னா, இந்த பரலோகத்தில் பரலோகம் எப்படி இருக்கோ அப்படியே தான் என்னோட வாழ்க்கை இருக்கணும், என்னோட பூமியில என்னோட வாழ்க்கை இருக்கணும், பூமியில உங்களோட சித்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ப்ரே பண்ணோம். அப்போ இதை வந்து இங்க பூமியை வந்து ஒரு குட்டி பரலோகமா ஆண்டவர் படைச்சு சூப்பரா வச்சிருந்தார். பரலோகம் எப்படி இருக்கோ அப்படியே தான் இங்கேயும் இருக்கு. இந்த பூமியில என்ன இல்லை, பரலோகத்துல என்ன இல்லையோ அதெல்லாம் இங்கே இல்லை. பரலோகத்துல என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் இங்கேயும் இருக்கு. பரலோகத்துல சந்தோஷம் இருக்குன்னா அது இங்கே இருந்துச்சு. பரலோகத்துல மரணம் இல்லைன்னா இங்கே மரணம் இல்லை. அது மாதிரி இங்க என்ன இருக்கு, நமக்கு வேற என்ன கஷ்டம், இங்கே எல்லாம் யார் கேட்டாலும் இப்போ கஷ்டம் தான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. மனுஷன் வேர்வை கூட சிந்த தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த பூமியை வந்து ஆண்டவர் பரலோகமா வச்சு இவருடைய சாயல்ல, இவருடைய ரூபத்துல, யாருடைய சாயல்ல? பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவனுடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல. அப்படின்னா அவரை மாதிரியே இப்போ திடீர்னு ஒரு குழந்தைய பார்த்தா என்ன சொல்றாங்க, அப்பா மாதிரியே இருக்காரு, அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த உடல் தோற்றத்தை வச்சு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் பேசுறத வச்சு அவங்க அப்பா மாதிரியே பேசுறாரு,
அவங்க அம்மா மாதிரியே பேசுறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த அதாவது இன்னர் பர்சனாலிட்டி, அது உள்ள இருக்கிற அந்த சுபாவங்கள் எல்லாம் அப்படி நமக்கு வெளிப்படும். அப்படி கடவுள் வந்து ஒரு மனிதனை படைக்கும் போது, அவனை ஆவி ஆத்மா சரீரமா படைக்கும் போது, ஆண்டவர் எப்படியோ அப்படியே தான் படைச்சார் ஆண்டவர். அப்படி படைச்சனாலதான் அவனை ராஜாதி ராஜா என்ன பண்றாரு, இந்த பூமியை அரசாட்சி செய்கிற ஒரு ராஜாவா கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறார். இப்ப ஆளுகை ஆதாமுக்கு கொடுத்தார் இல்லையா, ஆதியாகமம் 1:26 அதெல்லாம் நீங்க படிக்கும்போது 27 இதெல்லாம் படிக்கும்போது ஆளுகையை பத்தி நீங்க வந்து பூமி என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா அது யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்றால் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆதாமுக்கு, அதான் சாரி, ராஜாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. ஆதாமுக்கு சொன்னாலும் அது ராஜாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. ராஜாவை பார்த்து தான் நீங்க இதை ஆளுகை பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். வேற யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ ஒரு ராஜாவா இருந்தாதான் அதுக்கு ஆளுகை. அப்ப ராஜாவுக்குரிய தகுதி, ராஜாவுக்குரிய சாயல், ராஜாவுக்குரிய ரூபம், ராஜாவுக்குரிய அத்தனை காரியங்களும் யாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. ஆகவே இந்த பூமியை அவன் ஆளுகை பண்ணணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்து வச்சார். இவன் என்ன பண்ணிட்டான், இந்த பூமி கீழே தள்ளப்பட்ட சாத்தான், கீழே தள்ளப்பட்ட சாத்தான் அவனோடு கூட சேர்ந்த கூட்டங்கள், ஒரு கூட்டம் இருக்கு. அதுதான் நம்ம அசுத்தாவிகள்னு சொல்லுவோம். அதுதான் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ சாத்தான ஆண்டவர் கீழே தள்ளிட்டார். அவனை தள்ளும் போது அவனோடு கூட இருந்த தூதர்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதுவும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, கீழே வந்துருச்சு. இவங்க தான் இப்போ எகெயின்ஸ்டா ராஜ்யத்துக்கு, இந்த ராஜ்யத்துக்கு எகெயின்ஸ்டா கிரியை செய்யற ஆவிகள். இப்ப இந்த ராஜ்யத்துக்கு எகெயின்ஸ்டா கிரியை செய்யணும் அப்படின்னா இவன் பார்க்கறான், இங்க ஒரு ராஜா ஒரே சாயல் ஒரே ரூபம், அவரு பேசுற மாதிரியே பேசுறாரு. அவரு அதாம வந்து பண்படுத்துங்கள் அப்படின்னா அங்க என்ன மண்வெட்டி கடப்பார இதெல்லாம் இருந்துச்சா? தேவன் எப்படி பண்படுத்தினாரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது பைபிள் சொல்லுது. தேவன் வார்த்தையினால அப்படி சொல்லும் போதே என்னாச்சு அப்படின்னா எதெல்லாம் சீர் இல்லாமல் இருந்துச்சோ அதெல்லாம் சீராச்சு. அதே மாதிரி ஆதாம் வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அவன் சொல்றது அத்தனை மிருகமும் கேட்கும், அவன் சொல்றது மரஞ்செடி குடிகள் எல்லாம் கேட்கும், அவன் சொல்றான் பூமி பார்த்து பூமியை பேசினா பூமி சொல்றதை கேட்கும், சூரியனை பார்த்து பேசினா கூட கேட்கும். அதனாலதான் பைபிள்ல அந்த சில ஆண்டவருடைய ஆளுகை சில மனிதர்களுடைய மனிதர்கிட்ட வரும்போது அவங்க சூரியனை பார்த்து பேசும்போது சூரியன் நிக்குது, மழை வானா வருது, மழை நில்லுனா நிக்குது. இந்த அத்தாரிட்டி எல்லாமே ராஜ்யத்தோட அத்தாரிட்டி. அது இந்த மனுஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இவன் ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு மீறி நடந்ததுனால, சாத்தான் சொல்றத இந்த ராஜா ஒபே பண்ணனால என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒன்னும் அது சிம்பிளா வேற ஒண்ணுமே பெருசா செய்க சொல்லலாம். இன்னைக்கு நடக்கிற மாதிரி பாவம் அந்த மாதிரிலாம் பெருசாலாம் நடக்கல, சிம்பிள் தப்பு தான். ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனிய சாப்பிட்டுட்டான், அவ்வளவுதான். கீழ்ப்படியாமன்ற ஒரு சின்ன ஒரு காரியம் தான். அந்த சின்ன காரியத்தின் மூலமா தான் இவன் என்ன பண்ணிட்டான், தந்தரமா இந்த பெரிய ஆளுகைய இவன் கிட்ட இருந்து இப்ப இவன் பறிச்சுக்கிட்டான். இப்போ இந்த ராஜா வந்து அடிமை ஆயிட்டான். இவன் என்ன ஆயிட்டான், அடிமை. புரியுதா நான் சொல்றது இது வரைக்கும்? இவன் வந்து அடிமை ஆயிட்டான். இவன் இங்க இப்ப பூமிக்கு என்ன ஆயிட்டான், ராஜா ஆயிட்டான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது என்னை பணிந்து கொள், நான் என்ன பண்றேன், அந்த பூமி ஃபுல்லா நம்மளுதான், எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் உனக்கு கொடுக்குறேன், நீ பாரு தப்பாரு அந்த பக்கம் இத்தனை ஏக்கர் இருக்கு, இந்த பக்கம் இத்தனை ஏக்கர் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காமிக்கிறான். எல்லாத்தையும் காமிச்சு என்னை பணிஞ்சுக்க நான் தரேன். ஆனால் ஆண்டவர் அந்த பணியில அவர் வந்த நோக்கமே, இயேசு வந்த நோக்கமே, நம்மளுடைய ராஜாதி ராஜா இறங்கி வந்த நோக்கமே என்னன்னா இவன் கிட்ட இருக்கிற ஆளுகையை புடுங்கி, புரியுதா, இவன்கிட்ட இருக்கிற ஆளுகையை புடுங்கி இவன் கிட்ட இருக்கிற அடிமைத்தனத்தை நீக்கி மறுபடியும் இந்த ஆளுகைய மனுஷனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னும் போது இந்த உலகம் இந்த சத்தியத்தை தெரியாம இருக்கு. உலகத்துல எதுக்குடா இயேசு அப்படின்னும் போது சில பேர் வந்து அவர் வந்து அப்படி ஜோம் பண்ணா வியாதியை சுகமாக்கிடுவாரு,
அடுத்த ஜோம் பண்ணுறதுனால ஏதோ பேய் பிடிச்சிருந்தா ஓடிடும், அவர்கிட்ட வந்தால் ஏதோ வீடு கிடைக்கும், இல்லை வந்து லோன் இல்லாமலே கடன் அடைச்சிடலாம். மனுஷனுக்கு பல இது இருக்குல்ல. ஆனால் நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இந்த ஆளுகையை மறுபடியும் நம்மகிட்ட கொடுக்கறதுக்காக தான். ஆளுகை வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாமே வந்துடும். அப்போ நீங்கள் வாயை திறந்து பேசும்போதே எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எது தேவையோ அது எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுவார், தருவார். அதனால தான் இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. மலைப்பிரசங்கம் தொடங்கி 5ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசங்கம் தொடங்குறாரு. 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மலைப்பிரசங்கம் ஓடுது பைபிளில், மத்தேயுவில். அப்போ 5ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசங்கம் தொடங்கி 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது சொல்றாரு, கவலையை பற்றி எல்லாம் பேசிட்டு நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போ இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட நீங்க எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அப்போ புரியல, மனுஷனுக்கு புரியல, என்னன்ற விஷயம் புரியல. ஆனா இன்னைக்கு வேதத்தை நம்ம தரவா பார்க்கும்போது இதோட இந்த பைபிளுக்கு இன்னொரு பேர் வச்சா, அந்த புத்தகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னா, பரிசுத்த வேதாகமம் சொல்றாங்க, உடன்படிக்கையின் புத்தகம் சொல்றாங்க. இன்னொன்று ஃபுல் அண்ட் ஃபுல் சொன்னா இது வந்து இயேசு கிறிஸ்துவின் புத்தகம்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே தொடங்குற இயேசு கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டில் தொடங்குற இயேசு கிறிஸ்து கடைசியில் வர்றேன்னு சொல்றாரு பாரு. நான் வெளிப்படுத்தல சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இயேசுவை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இதில் நடக்கிற இடையில நடக்கிற விஷயங்கள்ல தான் நம்ம எல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் செஞ்ச ஒரு பெரிய காரியம் என்னன்னா, சிலுவையில் இந்த அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருந்த பாவம், சாபம், வியாதி, மரணம், பிரவேரண அவமானம், கடன்லாம், தரித்திரம், இந்த மாதிரி நெகட்டிவோ அது எல்லாமே எடுத்துங்க, தீமையான அத்தனையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, சிலுவையில் அவர் சுமக்கிறார். இயேசு நமக்காக சுமக்கிறார். இயேசு நமக்காக சுமந்து அவர் என்ன பண்றாரு, அந்த இது பூராவே அவர் ஏற்றுக்கிறார். அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அதெல்லாம், ஆனா நம்மகிட்ட இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற சுமையை பூரா அவர் ஏற்றுக்கிறார். அவர் ஏற்றதுனால இதற்குரிய பரிகாரம் என்ன ஆயிடுச்சு, சிலுவையில செய்யப்பட்டாச்சு. இவர் நமக்கு பதிலாக ஜெயிச்சதுனால மனுஷன் ஒருத்தன் வந்து ஆளுகையை இழந்தான். வர மனுஷன் பூராவே ஆளுகையை கொஞ்ச நாள் வச்சிருந்தாலும் இழந்துருவான். கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி க்ளோஸ் ஆகி பெற்றிருப்பான், இழந்துருவான். அப்புறம் வருவான், போவான். இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களே எடுத்துங்களேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க கிளாஸ்ல, சுழற்சி முறை. அவங்களுக்கு ஒரு சைக்கிள் இருந்துச்சு. எப்படின்னா அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது, ஆண்டவர்கிட்ட வர்றது, அப்புறம் நல்லா பாவம் செய்யறது, பாவம் செஞ்சு அதனால விளைவு வரும், அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட முறையிட்டோம்னா ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி அதை கொண்டு வருவார். அப்புறம் ஒரு விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைச்சோடனே ரெண்டாவதும் நல்லா கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறம் திரும்பி என்ன பண்ணுவாங்க, பாவம் செய்வாங்க, திரும்பியும் ஆண்டவர்கிட்ட முறையிடுவாங்க. இப்படி தான் அவங்களுடைய லைஃப் சைக்கிள் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள். ஆனால் ஒரு மனுஷன் வந்து சிலுவையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, என்ன நடந்துச்சு, சிலுவையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். ராஜாதி ராஜா வந்து அவர் மனுஷ கோலத்தை எடுத்து நமக்கு பதிலாக நமக்கு மனுஷன்கள் ஒரு பிரதிநிதியாக நின்று பாவம், சாபம், இந்த அடிமைத்தனத்தை எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்தது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒன்றுமே சரக்கு இல்லாதது இருந்தனால இவனுக்கு மேலே இவன் வச்சுக்கிட்டு இருந்த ஆளுகையை இவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இப்போ என்ன பண்ணிட்டார், கையில் எடுத்துட்டார். அப்போ இவன்கிட்ட இருக்கிற ஆளுகை வந்து இப்போ போயிடுச்சு. ஆனால் இவன் பண்ணி வச்சான் பாருங்க சில டிஃபால்ட்டு. இப்போ நமக்குள்ள வந்து வேலையை பார்த்து விட்டான். அந்த சில காரியங்கள் வந்து நமக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. சில சமயம் நமக்குள்ள கோபம் வரலாம், வைராக்கியம் வரலாம், இல்லை பாவ சுபாவம் வரலாம், எண்ணங்கள் வரலாம், இல்லை தீய காரியங்கள் ஏதாச்சும் வியாதி இருக்கலாம், மரணம் இருக்கலாம், அந்த மாதிரி காரியங்கள் இதெல்லாம் அப்படியே அந்த இப்போ சிலதை கெடுத்து விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் நம்ம சரி செய்ய முடியும். எப்படி சரி செய்ய முடியும்னா, இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக இதை பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்றத நீங்களும் நானும் விசுவாசிச்சு அதை நம்ம வாயால் அறிக்கை செய்து
இதுக்கு மேல நம்ம ஜெயம் கொள்ளணும். இப்போ ஆளுகை வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ஆளுகை வந்து 1000 வருட அரசாட்சி இயேசு கிறிஸ்து வரும்போது மறுபடியும் நமக்கு துவங்குது. ஆனால் அந்த ஆளுகையை வந்து இப்போவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளை மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து ராஜாவாக மாற்றிட்டார், நம்மளை வந்து ஆசாரியனாக மாற்றிட்டார். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு நம்ம வந்து ஒன்றுமே, அதாவது நம்ம வந்து கம்மியாக ஒரு படிச்சிருக்கலாம், இல்லை ஐஏஎஸ் உரிய எக்ஸாமே எழுதலை அப்படிலாம் வச்சுங்க. திடீர்னு வீட்டுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டாக ஆர்டர் வருது. என்ன ஆர்டர் வருது, இந்த மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி இப்போ ஒரு சசி பிரதரா சந்திரன் மிஸ்டர் சந்திரன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் நீலகிரிஸ் அப்படின்னு ஒன்று வருதுன்னு வைங்க. நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த லெட்டரை எடுத்துகிட்டு உண்மையாகவே கலெக்டர் ஆஃபீஸே போயிடுவீங்க. அந்த கலெக்டர் பார்த்து, ஆமாம் இது கவர்மெண்ட்லேருந்து வந்த ஆர்டர், அப்போ இது கவர்மெண்ட்லேருந்து வந்த ஆர்டர்னால இது கண்டிப்பாக இது வந்து எல்லா லெட்டர்லாம் செக் பண்ணுவாங்க, ஹையர் அஃபீஷியல்ஸ் அடிப்பாங்க. ஆமாம், கவர்மெண்ட் தான் இதை கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் தான் இதை கொடுத்துருக்கு. அப்போ கவர்மெண்ட் ஒன்று கொடுத்துருச்சு அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை சந்திரன், நாளைக்கு நீங்கள் வந்து டியூட்டி ஜாயின் பண்ணிடுங்க, அவ்வளோதான் விஷயம். இதே மாதிரி தான் இந்த கவர்மெண்ட்டு ஒன்று சொல்லிடுச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்டோட பத்திரம் தான் இந்த பைபிள். இந்த பைபிளே கவர்மெண்ட்டோட பத்திரம். ஆண்டவர் ஒரு பத்திரத்தை கொடுத்துருக்கு. இந்த பத்திரம் ஒன்று சொல்லிடுச்சுன்னா நீங்கள் ராஜா தான், நீங்கள் ஆசாரியன் தான், நீங்கள் நீதிமான் தான், நீங்கள் பரிசுத்தவான் தான். இதெல்லாம் எப்படி என்னால் ஆச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனமா 8ஆம் வசனமா படிச்சு பாருங்க. எபேசியர் 2. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அதுக்கு அடுத்த வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ வாட் கிரேஸ் அப்படின்னா என்ன, கிருபைனா என்ன, கிருபைனா என்ன, இது டோட்டலா இருக்கக்கூடாது. இது தகுதி, தகுதின்னு ஒண்ணு நம்ம கிட்ட இல்லாம இருக்கும்போது கிடைக்கிறது பேர் தான் என்னது, கிருபை. இப்ப நம்மகிட்ட தகுதி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா ஒரு மனுஷங்கிட்ட கூட தகுதி இல்லை. ரோமர்ல 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக. அப்ப எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஐயா நான் ஒன்றும் செய்யலையா அப்படின்னு யாரும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பைபிளே சொல்லுது எல்லாரும் செஞ்சவங்க தான். அப்படின்னும் போது அந்த இடத்துல யாருமே நான் ஒரு நீதிமான் பரிசுத்தவான்னு வரவே முடியாது. ஆனா இந்த தகுதியே இல்லாத இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை வந்து இப்படி எல்லாம் தகுதிப்படுத்தினார் பாருங்க, அவருடைய ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நம்மளை தகுதிப்படுத்தினார் பாருங்க. அந்த தகுதி தான் என்ன சொல்றாங்கன்னா கிருபை. தகுதியே இல்லாதவனுக்கு கிடைச்சதுதான் கிருபை. இப்போ கலெக்டருக்கு தகுதி இது வச்சிருக்கா, எக்ஸாம்லாம் எழுதுனீங்களா? இல்லை. ஆனால் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ண, கலெக்டர்னு சொல்லிட்டாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்ட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, தகுதியே எனக்கு கிடையாது, என்ன கலெக்டர் ஆகிட்டாங்க. இப்படிதான் இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். தகுதியே நம்ம கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னை பரிசுத்தவானா மாற்றிருக்காரு, என்னை நீதிமானா மாற்றிருக்காரு, என்னை ராஜாவாக மாற்றிருக்காரு, என்னை ஆசாரியனாக மாற்றிருக்காரு. அப்போ தகுதி எனக்கு இல்லாத எனக்கு ஆண்டவர் இந்த தகுதியெல்லாம் கொடுத்தனால இந்த தகுதியை நான் தான் தக்க வச்சுக்கணும். அதுக்கும் அவர் தான் உதவி செய்யறார். இப்போ நீங்க ராஜா ஆயிட்டீங்க, இனிமே நீங்க ராஜா மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும். இப்போ நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், கொடுத்து பத்திரம் கொடுத்துட்டாங்க, ரைட், ஓகே, முடிஞ்சு. இதுக்கு மேல நீங்க வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா அதுக்குரிய ஒரு சில இது இருக்கு, கிரேட், அதில் தான் நீங்க வரும்.
நீங்கள் பார்த்துங்க இந்த கூட ஒரு வேலை சுற்றிட்டு இருப்பான இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மணிக்கரா, இந்த இதெல்லாம் போட்டு தவாலி அந்த பக்கம் ஓரம் இல்லையா அப்படின்ட்டு ஒரு பொட்டி கடையில் உட்காந்துக்கிட்டு வேற ஏதாவது ஒரு காரியம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் அப்படி செய்யல ஒரு தம்ம ஒன்று பற்ற வச்சுக்கிட்டு அப்புறம் சொல்லியா இதை பழைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கும். அப்போ பழைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. ஆண்டவர் நம்மளை என்னவா மாத்திட்டாருன்னா இதெல்லாம் பண்ணனால நம்ம பேர் வந்து இனிமே புது சிருஷ்டி. புது சிருஷ்டின்னா பழசெல்லாம் போய் எல்லாமே புதுசாகும். இந்த தாட்டு தான், ஏன்னா இந்த தாட்டு வந்து இவனுக்குள்ள இருந்துச்சு ஆதாமுக்குள்ள. ஆனா பிசாசு புடுங்கினதே இந்த தாட்டை தான். அவன் ராஜான்னு நினைச்சிருந்தான்னா இவன்கிட்ட போய் ஆளுகையை விட்டுருப்பானா, விட்டுருக்க மாட்டான். அவனுக்கு அந்த நினைப்பு இல்லை, கடவுளுடைய படைச்சு வச்ச மாதிரி அப்படியே வந்துட்டார். ஆனா இன்னைக்கு தெரியுது அவன் தான் ராஜா. ஆனா விட்டுட்டான் ஆளுகையை. இனிமேல் நம்ம ஆளுகையை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள நல்லா தகுதி கொடுத்துருக்க தகுதியில இந்த கிருபை, அந்த வசனத்தை மட்டும் வாசித்துங்க. கிருபை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஃபுல்லாவே படிங்க. இது உங்களால் உண்டானதல்ல. அந்த வசனம் ஃபுல்லாவே படிங்க. ஃபுல்லாவே படிங்க. இல்ல அது ஃபுல்லா மேல இருந்து படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அவர் கூட போய் உட்கார வச்சிருக்காரு பாருங்க நம்மள. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை. இப்போ பாருங்க, கிருபை ஒரு பக்கம், கிருபையினாலதான் நடந்துச்சு. ஆனா விசுவாசம், இந்த விசுவாசம்ன்றது உங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. இப்போ இயேசு எனக்காக மரித்திருக்காரு, எனக்காக ரத்தம் செஞ்சிருக்காரு, என் பாவத்துக்காக அவர் எல்லாம் பண்ணியிருக்காரு, இப்படிப்பட்ட ஒரு கடவுள் வேற யாரும் இல்லை, அவரை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விசுவாசம் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த சின்ன ஒரு விசுவாசத்துக்காக தான். இது ஒரு பெரிய விசுவாசம் சொல்ல முடியாது, சின்ன விசுவாசம். அதான் சொல்ல கடுகு விதை விசுவாசன்றது தான். நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் சமுத்திரத்தில் போனால் அது போகும்னு சொல்லியிருக்காரு. இந்த சின்ன விசுவாசம் தான். அதுக்கு கிடைக்கிற பரிசு என்னது பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது நம்மளுடைய தகுதியே கிடையாது, உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா என்னன்னா கிஃப்ட். நீங்க சும்மா அவர் மேல அப்படியே போய்கிட்டு இருந்தீங்க, எவனோ ஒருத்தன் சொன்னா இயேசு இயேசுன்னு சொன்னா அதை கேட்டீங்க, என்னடா இயேசு இயேசுன்றாங்க அப்படின்னு கொஞ்சமா கேட்டீங்க. கேட்டுட்டு அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க. பார்த்தீங்களா? கொடுத்து அவருக்குன்னு அர்ப்பணிச்சிட்டீங்க. அர்ப்பணித்து இனிமேல் நான் இயேசுக்காக வாழ்றேன் நீங்க வந்தீங்கல்ல, அந்த விசுவாசத்துல செஞ்ச அத்தனை காரியத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்ட்ல இருக்கிற பேக்கேஜை ஓப்பன் பண்ணா உங்களை வந்து திடீர்னு ராஜா வைக்கிறார், திடீர்னு ஆசாரியன் ஆக்கியிருக்காரு. அந்த கிஃப்ட் பேக்கேஜ் அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ராஜா, அடுத்த லெட்ரு ஆசாரியன், அடுத்த லெட்ரு நீதிமான், அடுத்த லெட்ரு பரிசுத்தவான். இப்படி எல்லா தகுதியையும் அவர் கொடுத்து மறுபடியும் இந்த பூமியை நம்ம ஆளுகை செய்யணுன்றதுக்காக தான் நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நீங்கள்லாம் தான். ஏன்னா நீங்கள் வேதத்தை உட்கார்ந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம். சில பேர் வந்து சரி ஒரு டிகிரி கிடைக்கும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். சில பேர் சரி நம்ம வீட்டில் உட்கார்றதுக்கு ஏதாவது படிக்கலாம் எந்த சிந்தனையில் கூட வந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த கவர்மெண்ட்டெல்லாம் போயிடும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கு. ஆட்சியில் எல்லாம் காட்சி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த கவர்மெண்ட் மாறவே மாறாது. இந்த கவர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் வந்து எதை குறித்து இந்த கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க வைங்க. இந்த ஆண்டவருக்காக நீங்கள் படிக்கிறீங்க, இனிமேல் ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க வைங்க, உங்கள் காரியத்தை பூரா இந்த கவர்மெண்ட் பார்த்துக்கும். அப்போ உங்களுக்கு இங்கேருந்து வராது. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக
என் கண்களை ஏறெடுத்து ராஜா சொல்றாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வருமா? ஒத்தாசை வரும். அப்போ ஒத்தாசை, அனுகூலம், உங்களுக்கு எல்லாம் என்னென்ன தேவையோ அத்தனையுமே இந்த கவர்மெண்ட் பார்த்துக்கணும். இனிமே இந்த கவர்மெண்ட் டியூட்டிக்கு தான் நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அப்போ இந்த கவர்மெண்ட் டியூட்டிக்கு இன்னும் பெர்ஃபெக்டாக நம்மளை மாற்றுறதுக்கு, அதாவது இப்போ இருக்கிற பாடியில் சில பெர்ஃபெக்ட்னஸ் இல்லை, சில வீக்னஸ் எல்லாம் இருக்குது. இந்த பாடியை மறுரூபமாக்கி இந்த பாடியை பெர்ஃபெக்டாக கொண்டு வர்றதுக்கு இயேசு கிறிஸ்து என்ற ராஜாதி ராஜா மறுபடியும் இந்த பூமிக்கு வரணும். அதான் நம்ம செகண்ட் கம்மிங்னு சொல்றோம். இந்த செகண்ட் கம்மிங்ல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளை மறுரூபமாக்கி அவரோடு கூட நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு? சேர்த்துக்கிறாரு. சேர்த்த பிறகு என்ன ஆயிரும்? இப்போ ராஜாதி ராஜாவோடு கூட நீங்க சேர்ந்துடுறீங்க. சேர்ந்த பிறகு நீங்க இங்கே இருக்க போறதில்லை, திரும்பி எங்க வர போறீங்க? பூமிக்கு தான் வர போறீங்க. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, செத்தா பரலோகம். நிறைய பேர் செத்தா போதும், செத்தா பரலோகம், எப்படியாவது செத்துட்டு பரலோகம் போயிடும். ஆனால் பைபிள் மட்டும்தான் ஒரு உண்மையை சொல்லு. என்ன அப்படின்னா, செத்தா பரலோகம் தான். அது ஆண்டவருக்குள்ள மறிக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க, இல்லை இல்லை. ஆனால் உனக்கு டியூட்டி மறுபடியும் பூமியில இருக்குது. நீ 1000 வருடம் அரசாட்சி இந்த பூமியில செய்யணும் அப்படின்றத பைபிள் தான் சொல்லு. அப்போ அந்த 1000 வருட அரசாட்சிக்காக இந்த பூமிக்கு திரும்பி இந்த பூமியில இப்போ நீங்க இந்த பாடியோடு கூட, இந்த பாடி நம்ம இந்த பழைய சில கிரியை பாருங்க, அந்த இதெல்லாம் சுத்தமா இல்லாம நீங்க இயேசு எப்படியும் அப்படியே இருப்பீங்க. இந்த பூமிக்குள்ள ஒரு இயேசு வந்ததுக்கே அவ்வளவு பெரிய மாற்றம். நம்ம எல்லாம் இயேசுவை போல இருந்து இந்த பூமி பூரா ஒரு 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 2 கோடி 3 கோடி பேர் இதுல உள்ள வேலையை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இந்த பூமியில ஒரு நோய் இருக்காது. இந்த பூமியில அதான் நீங்க ஏசையா தீர்க்கதரிசியில சொல்லுவார், 100 வயசு கிழவன் கூட, கிழவன் நம்ம ஊர்ல கிழவன், ஆனா 100 வயசு ஆளு செத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, வாலிபன் செத்து போயிட்டான் அப்படின்வாங்க. அதான் 1000 வருட அரசாட்சியில நடக்க போகுது. அப்போ மறுபடியும் இந்த ஆளுகையை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்து, நம்ம ஆண்டவரோடு கூட இயேசுவோடு கூட நம்மளும் சேர்ந்து, நம்மனா யாரு? சபை எல்லாரும் சேர்ந்து ஆளுகை பண்ணும். இதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை தயார் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சரி, நாங்கள் உள்ள ஒரு மீட்டிங்கில் இருக்கிறோம். பாஸ்டர் இப்போ கன்க்ளூட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுங்க, சாப்பாடு லஞ்ச் தான் நீங்கள் சாப்பிடுங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. முடிச்சுட்டு வாங்க, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். முடிச்சுட்டு வந்துடுறோம். ஓகே, அப்போது இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா, ஒரு ராஜ்யம் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அது இந்த கவர்மெண்ட் அழியாத கவர்மெண்ட்டு, அது பரலோகத்தில் இருக்குது. அந்த ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். அதை குறித்து இயேசு பல இடத்துல சொல்லியிருக்கிறார். அந்த அவர் பேசும்போதே நிறையா சொல்லியிருக்காரு. அதோடைய கால்குலேஷன்லாம் நான் இப்போ நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தது எக்ஸாக்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் மற்ற இதுலேயே பார்த்தா எத்தனையோ தடவை 33 63 அந்த தடவை அவ்வளோ தடவை அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யன்ற வார்த்தை 33 தடவை நினைக்கிறேன். ரிப்பீட் 32. போன வாரம் 32 தடவை அது சொல்லப்பட்டிருக்கு பரலோக ராஜ்யம். ஏன் சும்மா சொல்லலை, ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பூமியில் இருக்கிறவனுக்கு தெரியும். ஐயோ அடுத்த வருஷம் இவர் வந்தால் நல்லா இருக்கும், அவர் வந்தால் அதே தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன செய்யறா? ஒன்றும் செய்யறது. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனே இவர் வரணும், இயேசு வரணும். இயேசு அவர் தான் எல்லாமே நமக்காக செய்யணும். அப்படிதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ இயேசு வர்றதுன்னு நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஐயோ அதுக்குள்ள ஒரு வீடை கட்டி என்ன பண்ணுவோம், இவர் வந்துட்டாருன்னா அதெல்லாம் செய்ய முடியாது. வந்துட்டா திரும்பி இங்கே தான் வரப்போகிறோம். அதனால அந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. இன்னும் வீடை பெர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே சில காரியங்கள்லாம் எப்படி பிள்ளையோட எஜுகேஷனாக அது நிறைய கவலைப்பட்டு இருப்போம். அந்த கவலைலாம் ஒன்றுமே இருக்காது. இது வந்துட்டாருன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம படுற கவலையே இருக்காது. அப்போ அதுக்காக இது ஒரு வரணுன்றதான் நம்ம எக்ஸ்பெக்ட். அப்போ ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. அந்த ராஜ்யம் மாதிரியே ஒன்று கிரியேட் பண்ணார், அதாங்க பூமி. ஆனால் அதில் இருக்கிற ராஜா என்ன பண்ணிட்டாரு? ஆதாம்ன்ற ராஜா கடவுள் சாயல்லே கடவுள் ரூபத்திலே இருந்தவர் அதை இழந்துட்டாரு. இழந்தனால வேற யாராவது அதை ரீஸ்டோர் பண்ணுவாங்களான்னு பார்த்தாரு ஆண்டவர். எல்லா மனுஷனும் பாவம் செய்து
தேவ மகிமையற்றவர்களை ஒருத்தன் கூட கிடையாது. அதனால கடவுளே இறங்கி வர வேண்டியதாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், மனுஷ சாயல் எடுத்து இவங்கிட்ட இருக்கிற ஆளுகையை அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ எடுத்துட்டாரு. இப்போ அவருக்கு தான் சகல கணம், சகல துதி, சகல மகிமை எல்லாமே இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவோடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், அது அதிகாரம் உள்ள நாமம். அந்த நாமத்தை சொல்லும்போது ஏன் பேய் நடுங்குது பேர் நீங்கள் பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஆள் வந்தார். அந்த ஆள் வந்து அடிக்கடி சபரிமலைக்கு போகிறவர். அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. ஒரு டானி பிரதர் இருந்தார். பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களே, இதெல்லாம் என்ன வாங்க மந்திரவாதிகிட்ட கூட்டி போவோம் அப்படின்னு பாயத்தில் ஒரு 10,000 ரூபா வச்சுக்கிட்டு வேடிக்கை பக்கத்தில் வந்தாப்புல. இங்கே என்ன சரியாகுதா இல்லையான்னு பார்ப்போம். அங்கே ஒன்றும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால போனோன்னு போயிடுச்சு. இயேசுவின் நாமம் சொல்லும் போது நடுங்கக்கூடிய பேயெல்லாம் நடுங்குது அப்படின்னா அந்த அதிகாரத்தை பூரா இவர் வச்சிருக்காரு. அப்போ அது நடுங்கி தான் ஆகணும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் ஆளுக வச்சிருக்கிறீங்களா, நீங்கள் சொல்லும் போது பிசாசு நடுங்கும். அவ்வளோ வல்லமாக ஆண்டவர் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதுக்காக இயேசுவின் நாமத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போது அவன் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன்னா எல்லாம் சரியாயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு மூஞ்சி வீங்கிருந்துச்சு, கண்ணை வீங்கிருந்துச்சு, வயிறு வீங்கிருந்துச்சு, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே ஆன்னு பாட்டு அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போகிறதே விட்டுட்டான். இப்போ அவனுக்கு ஒரே குழப்பம். பூசாரிகிட்ட போயிருந்தா 10,000 ரூபா எனக்கு போயிருக்கோம், இவங்க 5 காசு வாங்கலை. ஆண்டவர் என்ன சொன்னார், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கட்டார். கொடுத்துட்டோம், அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் வருது. அப்போ இந்த உலகத்தில் இது மாதிரி நிறையா பேர் எலும்புனா எப்படி இருக்கும், அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை தயார் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் ரெடி ஆகுங்க, பைபிளை படித்து நல்லா கற்று தேர்ந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகுங்க. அந்த ரெடி ஆகிறதுலேயே உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கட்டும், மறுபடியும் ஆண்டவர் இந்த ஆளுகையை உங்களுக்கு கையில் கொடுத்துருக்குறேன். இனி இவர் வரும்போது இதுக்குரிய ஒரு சொல்யூஷன் வந்துடும், பாடிக்குரிய ஒரு சொல்யூஷன். இந்த பழைய மேனியெல்லாம் போய் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெளிந்தப்போ ஒரு மேனி கிடச்சிச்சு, அதே மாதிரி பார்க்க ஆளெல்லாம் அப்படியே தான் இருப்பீங்க. ஆனால் அந்த மேனி அழிய, அந்த மேனியில் கத்தியை எவனா சொருகுனா கூட சே போடா ஏன்டா இப்படி பண்ணுற இப்படி கூட நம்ம போகலாம். அந்த அளவுக்கு கடவுள் வந்து நம்மளுடைய எல்லாமே மாற்றி நம்மளை மறுபடியும் இந்த பூமியை நல்லா ஆக்கி புதிய வானமாக புதிய பூமியாக சிருஷ்டித்து புதிய எரிசலை திரும்பியும் இங்கே தான் இருப்போம்னு நீங்கள் நினச்சக்கூடாது. திரும்பியும் நம்ம எங்கே தோத்தமோ அதே இடத்துல வந்து ஆண்டவர் நம்மளை வெற்றிகரமாக வைக்கப்படும். இப்போ இங்கே தோற்றுருக்கோம், நிறைய விஷயத்தில் தோற்றுருக்கோம், ஆனால் அதே விஷயத்தில் ஆண்டவர் நம்மளை வெற்றிகரமாக வைப்பார். ஸோ ஒரு சின்ன ஒரு தாட்டை நான் ஷேர் பண்ணேன் ஒரு சின்ன டைமில். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிடலாம். அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே,